கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிகள் மகான் ஷிரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசை தரிசனம் என்று வரும் சாய்நாதரின் அற்புதமான அருளாஸ்திகளோடு அந்த வகையில் சாய்நாதர் என்று நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான அருள் வாக்கு சத்திய வாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, எதற்காக கவலைப்படுகிறாய்? பிரமாதமாக ஒரு கொஸ்டின் வைக்கிறார் சாய்நாதர். எதற்காக கவலைப்படுகிறாய்? கண்களை திறந்து பார், நான் உன்னோடு இருப்பதை உணர்ந்து கொள்வாய் அப்படிங்கிறார் சாய்நாதர். ஒரு சூசகமான ஒரு விஷயத்தை சொல்கிறார் சாய்நாதர். கண்களை திறந்து பார்னா இந்த கண்ணை பற்றி பாபா சொல்ல, உன்னுடைய அகக்கண்ணை திறந்து பார், உள்ளே நான் இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய்ங்கிறார் இல்லையா? எவ்வளோ பெரிய விஷயம் சொல்கிறார் இல்லையா? நான் உன்னுள் தான் வசிக்கிறேன், உன்னோடு தான் இருக்கிறேன்கிறத பாபா நமக்கு மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறார். இந்த ஆசீர்வாதம் பெற்ற 3 சகோதரின் அற்புதங்களை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் சாய்நாதர். ஒரு அற்புதமும் அமக்களமாக இருக்குது. ஒரு அற்புதமும் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது இல்லையா? நான் அடிக்கடி பாபாட்ட வேண்டிக்கிற ஒரு விஷயம், நேர்மை தவறி யாரும் செல்லாதீர்கள். தவறான பாதையில் செல்லும்போது அது நம்ம குடும்பத்தையே பாதிக்கும். அதுக்காக அப்படி செல்லும் அத்துணை பேரையும் நேர் வழியில் மாற்றி அவர்களுக்கு நல்வழியை கற்றுக் கொடுங்கள் பாபான்னு நான் அடிக்கடி வேண்டிப்பேன். முதல் அற்புதமே அது போன்ற ஒரு அற்புதம்தான். சென்னையைச் சேர்ந்த ஒரு சகோதரி, அவருடைய கணவர் தவறான பாதையில் செல்கிறார். சகோதரி என்கிட்ட தான் சொல்லி அழுதாங்க. பாபா அற்புதமாக கரம் பிடித்து அழைத்து சென்றார் சகோதரியை. என்ன அற்புதம் நிகழ்த்தினார், அமர்க்களப்படுத்தினார் சாய்நாதர். அந்த அற்புதத்தை தரிசனம் செய்திருக்கிறோம். அடுத்து சென்னையைச் சேர்ந்த சகோதரி சரிதா அவர்கள், நம்மிடம் அன்புடன் பாஸ்துடன் பேசி கொண்டிருக்கும் ஒரு சகோதரி. மகனை பற்றிய கவலை சகோதரிக்கு. பெரிய மகன் நல்லா செட்டில் ஆகிட்டார், பிரமாதம் வேலைக்கு போயிட்டார். இந்த குட்டி பையன் ஒழுங்காக படிப்பானா, என்ன பண்ண போகிறான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தால் நம் கோபுரம் டிவியின் மூலமாக பதில் சொல்கிறார். சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கிறார் சாய்நாதர். என்ன நடந்தது? அமர்க்களப்படுத்திட்டார். பதிலாக சாய்நாதர் வருவார். நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கேன், நம்ம கேள்வி கேட்டால் பதிலாக சாய்நாதர் வந்து நிற்பார். சகோதரின் வாழ்விலும் அதுதான் நடந்தது. என்ன நடந்தது? அது பிரமாதமாக தரிசனம் செய்திருக்கிறோம். இந்த 2 அற்புதங்கள் எப்படி பிரமாதம் அப்படின்னா, தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு சகோதரி என்கிட்ட ஃபோனில் பேசுகிறாங்க. அண்ணா, மாபெரும் அற்புதத்தை நிகழ்த்தி எங்கள் குடும்பத்தை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தி விட்டார் சாய்நாதர். எங்கள் தாத்தா பாட்டியும் அப்பாவும் பேசிக்கவே மாட்டாங்க, இது நடக்கவே நடக்காது, சாத்தியமே இல்லைன்னு நினச்சேன். அப்படி அமர்க்களப்படுத்தி இந்த குடும்பத்தை சேர்த்து வைத்து விட்டார் சாய்நாதர். சகோதரி சொன்னாங்க, என்ன நடந்தது? உண்மையிலேயே சிலிர்க்க வைக்கும் அற்புதம் தான். இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு அவங்க ஃபேமிலியில் எல்லோரும் நினச்சிருக்காங்க. நடத்தி காட்டியிருக்கிறார் சாய்நாதர். அதற்கு காரணம் எங்கள் அம்மாவோட பூஜை, எங்கள் அம்மாவோட பிரார்த்தனை. அதை நிறைவேற்றி கொடுத்தார் சாய்நாதர். சகோதரி பிரமாதமாக சொல்கிறாங்க. என்ன நடந்தது அதையும் நம்ம தரிசனம் செய்யிருக்கிறோம். இப்படி பிரமாதமான 3 அற்புதங்களை கொடுத்து இன்று நமக்கு சாய்நாதர் கொடுக்கின்ற அருள் வாக்கு, எதற்காக கவலைப்படுகிறாய்? கண்களை திறந்து பார், நான் உன்னோடு இருப்பதை உணர்ந்து கொள்வாய்ங்கிறார் சாய்நாதர். அவரை உணர்வோம். சாய்நாதரை உணரத்தான் முடியும். நமக்குள் தான் வசிக்கிறார், நமக்குள் தான் இருக்கிறார் என்பதை நமக்கு மீண்டும் நிரூபித்திருக்கிறார் சாய்நாதர். இந்த அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதற்காக லைக் செய்ய வேண்டும்? நீங்கள் லைக் பண்ண யூடியூப் ரெக்கமெண்டேஷன் அப்படி வைடு கவரேஜாக போகுது. அப்படி போகும்போது இந்த சாய்நாதரின் அற்புதங்களை எல்லோரும் கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் வழிவகை செய்கிறது அந்த லைக். ஒரு லைக் பண்ணலாமே, பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிவிட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களை அத்துணை பேருக்கும் நன்றி சொல்ல வேண்டும். எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். பாபா அழைக்கிறார் நிகழ்ச்சியின் 999வது எபிசோடு இன்றைக்கி டெலிகாஸ்ட் ஆகிருக்கு காலையில். நாளை அந்த 1000 என்ற ஒரு மிகப்பெரிய இமயத்தை தொட வைத்திருக்கிறீர்கள் நீங்கள் அத்துணை பேரும். சாய்நாதரின் அருளாசியோடு தினந்தோறும் நம்ம கூட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்முடைய சேனலில் இந்த பாபா அழைக்கிறார் நிகழ்ச்சி 1000வது எபிசோடை எட்டி பிடித்திருக்கிறது. சாய்நாதர் அருளாசிகள் பரிபூர்ணமாக நமக்கெல்லாம் உண்டு. நம்ம தினம் கூட்டு பிரார்த்தனை பண்ணுறோம் இல்லைங்களா? எல்லாரும் கலந்து கொள்ள வேண்டும். அதுதான் என்னோடய ஆசை. அற்புதங்கள் நிகழ்ச்சியை பார்ப்பது போல் பாபா அழைக்கிறார் நிகழ்ச்சியை எல்லோரும் பார்க்க வேண்டும். ஏன்னா தினம் பாபாவின் பொன்மொழிகள் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. பாபாவோட பிரார்த்தனாஷ்டகம் அதில் சொல்கிறோம். பாபாவின் மந்திரங்களை ஒலிக்க விடுகிறோம். ஸோ இதெல்லாம் நமக்கு ஒரு அற்புதமான வைப்ரேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இது வரைக்கும் பார்க்கலாம் கூட பரவாயில்ல, நாளையிலேருந்து பார்க்க ஆரம்பிங்க. 1000வது எபிசோட்லேருந்து எல்லோரும் பார்க்க ஆரம்பிப்போம்.
வாங்க இப்போ நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் செய்வோம். முதல் அற்புதம் சென்னையைச் சேர்ந்த ஒரு சகோதரிக்கு பாபா நிகழ்த்திய பிரமாதமான அற்புதம். ஒரு மிகப்பெரிய வருத்தத்தில் இருந்தார்கள் சகோதரி. அண்ணா, என் கணவர் என்னிடம் முகம் கொடுத்து கூட பேசுவது கிடையாது. 2 பேரும் பேசினாலே சண்டையில் போய் தான் முடியும். அப்படிலாம் இருக்க மாட்டார்னா, அவ்வளோ அன்பாக இருப்பார், அவ்வளோ பாசமாக இருப்பார். என்ன நடந்ததுன்னு பார்த்தா கணவர் வழி மாறி திசை மாறி செல்கிறார். நான் பாபாவிடம் தினம் தினம் ஒரு பிரார்த்தனை வச்சுக்கிட்டு இருக்கேன். இதுபோல் பாதை மாறி செல்லும் அத்துணை பேரையும், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்களை மாற்றி நல்வழிக்கு கொண்டு வாருங்கள் பாபா. என்னுடைய ப்ரேயரில் இது ரெகுலராக உண்டு. சகோதரின்னு சொன்னேன், கவலையப்படாதீங்கம்மா, சாய்நாதர் மனது வைத்தால் எல்லாமே முடிஞ்சு போயிடும். நீங்கள் கவலையப்படாதீங்க. உங்கள் கணவர் உங்கள் பாதைக்கு வருவார். உங்களோடு எப்படி இருந்தாரோ அதுபோல் உங்கள் வாழ்க்கை பிரமாதமாக இருக்கும்னு சகோதரிகிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன். நான் சகோதரிக்கு ஒரு மந்திரத்தை அனுப்பி வைத்தேன். அம்மா, இந்த மந்திரத்தை நம்பிக்கையோடு தினமும் 18 முறை எழுதி கொண்டே சொல்லுங்கள். உங்கள் வாழ்வில் நிச்சயமாக மாற்றங்களும் ஏற்றங்களும் உண்டு. உங்கள் கணவர் பாதை மாறி சென்றவர் நேர் வழிக்கு திரும்புவார்னு சொன்னேன். சகோதரி நம்பிக்கையோடு ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தாங்க. அதோடு கூட சகோதரிக்கு இன்னொரு அட்வைஸும் பண்ணேன். இனிமேல் உங்கள் கணவரிடம் இதை பற்றி பேசுவதை நிப்பாட்டி விடுங்கள். இந்த விஷயத்துக்கு இல்லை, எல்லா விஷயத்துக்குமே நான் என்ன சொல்கிறேன்னா, அப்பா கிட்ட கொண்டு போய் அதை ஒப்படைச்சிட்டோம்னா அதை பற்றி அந்த சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட நம்ம பேசுகிறத நிப்பாட்டிடணும். நம்ம அப்பா என்ன மிகப்பெரிய பவர் உள்ள ஒரு சுப்ரீம் பவர்கிட்ட சொல்லியிருக்கோம். அவர் பார்த்துக்கொள்வார், நிச்சயமாக பார்த்துக்கொள்வார். சகோதரி அந்த மந்திரத்தை தினமும் சொல்லிக்கொண்டே எழுத ஆரம்பித்தார்கள். அது என்ன மந்திரம்? அதை ஒரு வாட்டி கேட்டு நிகழ்ச்சிக்குள்ளே போவோமா? ஜெய ஜெய ஸ்ரீ குருதேவ தத்தா, ஜெய ஜெய ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபா, ஜெய ஜெய ஸ்ரீ சாயி நாராயணா, துரித்த நிவாரணா, துவரித்த நிவாரணா. எவ்வளோ அற்புதமான மந்திரம் இல்லை? 4 வரி மந்திரம்தான், அமர்க்களமான மந்திரம். இந்த மந்திரத்தை சகோதரி சொல்லிக்கொண்டே எழுதுகிறார்கள். கணவரிடம் இதை பற்றி டிஸ்கஸே பண்ணுறதில்ல. ஒரு நாள் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழைய கணவர் மீண்டும் வந்தார். சகோதரி அதுதான் ஃபோன் பண்ணாங்க எனக்கு. ஆனால் பாபா மீட்டு கொடுத்து விட்டார்னா, இப்போ என் கணவர் என்கிட்ட பழைய மாதிரி இருக்கார், எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாரு, எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லாமல் செய்வதில்லை. என் பழைய கணவரை எனக்கு மீட்டு கொடுத்து விட்டார் சாய்நாதர். அதுதான் சாய்நாதர். இந்த மந்திரம் அந்த அற்புதத்தை செய்யும். சாய்நாதரின் பாதங்களை பிடித்து கொண்டு நாம் கேட்ட கேள்விக்கு சாய்நாதர் பதில் கொடுப்பார். தீய பழக்க வழக்கங்களிலிருந்து ஒரு நபரை மீட்டெடுக்க வேண்டுமென்றால் இந்த மந்திரத்தை நம்ம சொன்னால் போதும். நமக்கு எதெல்லாம் சரியில்லைன்னு தோணுதோ அது எல்லாமே தீய பழக்க வழக்கம்தான் இல்லையா? அவங்க எந்த பழக்கத்தில் இருந்தாலும் கவலைப்படாதீர்கள், இந்த மந்திரத்தை நம்பிக்கையோடு சொல்லுங்கள். இப்போ இந்த செக்மெண்ட்டோட எண்டில் ஒரு 3 முறை அந்த மந்திரத்தை ஒலிக்க விட போகிறேன். யார் யாருக்கெல்லாம் வேணுமோ எழுதி வச்சுக்கோங்க, இல்லை நம்ம சேனலில் இருக்க எடுத்துக்கோங்க. நிச்சயமாக சாய்நாதரின் அருளாசிகள் நம்மை தேடி வரும். எப்படி சகோதரிக்கு அந்த ஆசீர்வாதங்கள் கிடைத்ததோ, இன்றைக்கி சகோதரி சந்தோஷமாக இருக்காங்க. என்கிட்ட பேசும்போது பழைய சகோதரியாக பேசுகிறார்கள். முன்னாடிலாம் சகோதரி பேசுவாங்க, இடையில இந்த மாற்றங்கள் கணவரிடம் வந்த உடனே அவங்களால தாங்கவே முடியல. ஆனால் கணவர் என்னை விட்டு போயிடுவாரோன்னு நினச்சாங்க. நான் சொன்னேன், இல்லவே இல்லை, எதுவுமே நடக்காது, கவலைப்படாதீங்க, அப்பா இருக்கார், அவர் கூட்டிகிட்டு வருவார். நீங்கள் நம்பிக்கையோடு இந்த பிரார்த்தனையை செய்யுங்கள்னு அதை நடத்தி காட்டினார் சாய்நாதர். இப்போ அந்த மந்திரத்தை நம்ம 3 முறை கேட்போமா? ஜெய ஜெய ஸ்ரீ குருதேவ தத்தா, ஜெய ஜெய ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபா, ஜெய ஜெய ஸ்ரீ சாயி நாராயணா, துரித்த நிவாரணா, துவரித்த நிவாரணா. ஜெய ஜெய ஸ்ரீ குருதேவ தத்தா, ஜெய ஜெய ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபா, ஜெய ஜெய ஸ்ரீ சாயி நாராயணா, துரித்த நிவாரணா, துவரித்த நிவாரணா. ஜெய ஜெய ஸ்ரீ குருதேவ தத்தா, ஜெய ஜெய ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபா, ஜெய ஜெய ஸ்ரீ சாயி நாராயணா, துரித்த நிவாரணா, துவரித்த நிவாரணா. அற்புதமாக 3 முறை ஜெபித்தோம். இந்த 3 முறை ஜெபம் யாருக்காக பாபா இன்றைக்கி செய்ய வச்சுருக்காருன்னு தெரியாது. எத்தனை சகோதரிகளுக்கோ எத்தனை சகோதரிகளுக்கோ இது திறவுகோலாக இருக்கப் போகிறது என்பது என்னுடைய அனுமானம். சாய்நாதரின் அருளாசிகள் நிச்சயமாக கிடைக்கும். பாதை மாறி சென்ற அத்துணை பேரும் நேர் பாதைக்கு திரும்புவார்கள். இது சத்தியம் சத்தியம் சத்தியம். இப்படி பிரமாதமான ஒரு அற்புதத்தை முதல்ல கொடுத்த சாய்நாதர் அடுத்து பாருங்கள், ஒரு சகோதரியின் மகனுக்கு என்ன ஆசீர்வாதம் பண்ணுறார் பாருங்கள். சகோதரியின் மகன் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்காரு. சகோதரிக்கு 2 மகன்கள். நம்மிடம் அன்புடன் பாசத்துடன் பேசி கொண்டிருக்கோம். ஒரு சகோதரி இங்கே சென்னையில் இருக்காங்க.
சரிதான் பேர். கணவரும் எங்கிட்ட அடிக்கடி பேசுவார், 2 பேருமே பேசுவாங்க. நான் ரெகுலராக போகிற பாபா ஆலயத்திற்கு தான் இவங்க வருவாங்க. கிரகம்பாக்கத்தில் இருக்கிற சர்வசக்தி பாபா ஆலயத்திற்கு ரெகுலராக வருவாங்க. நானும் ஒரு தேர்ஸ்டேயும் ஈவினிங் ஆரத்தி அங்கே அட்டன் பண்ணுறது வழக்கம். சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க, அண்ணா பாபா ஒரு மிகப்பெரிய விஷயத்தை என் வாழ்வில் நடத்தி கொடுத்தார். என் மகனை பற்றிய கவலையோடு தான் இருந்தேன். நான் என் நினைவெல்லாம் என் மகன் மேலே தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆஃபேலி ரிசல்ட் எக்ஸாம் வந்ததுலேருந்து நான் கலக்கமாயிட்டேன். அவன் ரொம்ப மார்க் கம்மியாக எடுத்துட்டான். மிஸ் எல்லாம் கூப்பிட்டு சத்தம் போட்டுட்டாங்க, உங்கள் மகனை கவனமாக படிக்க வையுங்கள்ன்ட்டாங்க. நான் அப்பாட்ட உட்காந்து அழுதேன். அழுது கொண்டே அவரிடம் பேசி கொண்டிருந்தேன். அன்றைக்கி பாபாவை தொடச்சிட்டு பூவெல்லாம் போடலான்னு சொல்லிட்டு துடைக்கிறேன். 1 மணி நேரம் ஆகும் நான் எனக்கு பாபா படம்லாம் தொடச்சி முடிக்கிறதுக்கு. அந்த 1 மணி நேரமும் அற்புதங்கள் நிகழ்ச்சி தான் கேட்பேன். நான் கேட்டுக்கிட்டே துடைப்பேன். எனக்கு டைம் போகிறதே தெரியாது, அழகாக தொடச்சி முடிச்சிடுவேன். அன்று கண்ணீரோடு அப்பாவிடம் கோரிக்கை வைத்து கொண்டே துடைக்கிறேன் எல்லா படங்களையும். அன்றைக்கி அற்புதம் டெலிகாஸ்ட் ஆகுது. நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தீங்க, இப்போ இந்த சகோதரின் குரல் ஒலிபரப்பாகும்னு சொல்லிவிட்டு பாண்டிச்சேரியை சேர்ந்த புஷ்பாஞ்சலி சகோதரின் குரலில் ஒரு அற்புதம் சொல்ல வச்சிங்க. ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பாபா படம் அவங்களுக்கு கிடச்சதுன்னு சொன்னாங்க. அதோடு நிப்பாட்டாமல் அவங்க கண்ணி பண்ணி எனக்கு அறிவுரை வழங்குவது போல், என்னை போன்ற தாய்மார்களுக்கு அறிவுரை வழங்குவது போல் பாபா அவங்க மூலமாக என்கிட்ட பேசினார். எந்த தாயும் தந்தையும் கலக்கமடைய வேண்டாம், உங்கள் குழந்தைகளை என்னிடம் ஒப்படையுங்கள், நான் பார்த்து கொள்கிறேங்கிற மாதிரி அந்த சகோதரி பிரமாதமாக ஒரு விஷயத்த சொன்னாங்க. எனக்கு பாபா என்கிட்ட பேசுகிற மாதிரியே இருந்தது. நான் தெளிவாக பாபாட்ட சொன்னேன், பாபா இப்போ நீங்கள் சொன்னது எனக்கு தான். இனிமேல் என் மகனை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். அவன் ஒழுங்காக படிக்கலையே, அவன் ஆக்டிவிட்டியில் ஈடுபடலையே, இந்த மாதிரிலாம் எந்த குறையுமே நான் இனிமேல் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். நான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னேன். அன்று மாலையே என் மகன் வந்தான். அம்மா ஒரு போட்டி நடக்குதுமா, நான் கலந்துக்கலான் இருக்கேன். கலந்துக்கூட ராஜா அண்ணன். அவன் அந்த மாதிரிலாம் போட்டியில் கலந்துக்கிற ஆளே கிடையாதுன்னா, நான் அப்பாக்கிட்ட ஒப்படைச்ச அடுத்த நிமிஷம் எப்படி மாறுதல் நடக்குது பாருங்கள். அந்த போட்டியில் கலந்துக்கிட்டு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள், 3 பரிசுகள் பெற்று வந்திருக்கிறார் அந்த தம்பி. சகோதரியால் நம்பவே முடியலையாம். ஏன்னா இந்த மாதிரிலாம் அவன் கேரக்டரே கிடையாதுண்ணா. அவன் எதுவாக இருந்தாலும் வேண்டாம் வேண்டாம்பா. ஆனால் அன்றைக்கி என்ன நினச்சான்னு தெரில, அவனே போய் போட்டியில் கலந்துக்கிட்டான், 3 பரிசுகள் பெற்றுக்கொண்டு வந்து விட்டான். இப்போ அவன் அப்பாட்ட ஒப்படைக்கப்பட்ட ஒரு அற்புதமான மகன்னா. நான் இதன் மூலம் எல்லா சகோதரிகளுக்கும் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தான் உங்கள் குழந்தைகளை வளர்க்கிறீர்கள், நான் தான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறேன் அப்படிங்கிற எண்ணமே நமக்கு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் பாபா அந்த எபிசோடை என்னை கேட்க வச்சார். அவரிடம் ஒப்படைத்தேன், என் மகனை பிரமாதமாக்கிட்டார்னா, அதே போல் எல்லா சகோதரிகளும் சாய்நாதரிடம் ஒப்படையுங்கள். அதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இல்லையா. நான் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அப்பாவிடம் ஒப்படைத்து விடுங்கள் எதுவாக இருந்தாலும். இப்போ அந்த போன செக்மெண்ட்டில் அந்த சகோதரின் கணவர் வழிமாறி போனார்னு ஒரு அற்புதம் பார்த்தோம். அங்கும் சகோதரிகிட்ட தான் சொன்னேன், கொண்டு போய் அவர்கிட்ட ஒப்படைங்க, அவர் பார்த்துப்பாருன்னு. இங்கே சகோதரிக்கு பாபாவே உணர்த்தி இருக்கிறார், என்னிடம் ஒப்படைத்து விடு, நான் பார்த்து கொள்கிறேன்னு. இப்படி பிரமாதமான 2 விஷயங்களை நமக்கு இன்று புரிய வைத்தார் சாய்நாதர். அதோடு நிப்பாட்டில் சாய்நாதர். இன்று நிறைய ஆலயங்களில் ஒரு கேள்வி எழுந்துக்கிட்டு இருக்கு. நிறைய சகோதரிகள் எங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க, சில சகோதரிகள் அழுது கொண்டே பேசுகிறீர்கள். ஆனால் நாங்களாம் பாபாவை கும்பிட்றதுக்கு லாய்க்கு இல்லாதவர்கள்னு சொல்கிறாங்கன்னா இது என்னென்ன வாதம் அப்படின்னாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, மராட்டி ஆரத்தி பாடினா மட்டும்தான் பாபாவின் பக்தராம். ஒரு சில கோயிலில் இது அப்படி சொல்கிறாங்களாம். அப்படியெல்லாம் எங்கேயா சச்சரிதமில் போட்டிருக்கா? மராட்டியில் ஆரத்தி பாடினால் மட்டும்தான் என்னுடைய பக்தர் அப்படின்னு பாபா எங்கேயா சொல்லியிருக்காரா? தயவு செய்து இது போன்ற பொருளைகளை கிளப்பாதீர்கள். வடிவேலு சொல்கிற மாதிரி புதுசாக பொருளை கிளப்புறீங்களாப்பா அப்படிம்பாரு. அந்த மாதிரி எதுக்காக இப்படிலாம் செய்கிறீங்கன்னே தெரியலையே. பாபா என்னை வணங்குவதற்கு வழிபாட்டு முறைகளே இல்லைங்கிறார். ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் புதுசாக கிரியேட் பண்ணி பக்தர்களை ஓட விடுறீங்க. அதான் நடந்துகிட்டு இருக்கு. அதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. அதுபோன்று செய்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் சொல்கிறேன், அது பொருளாக எந்த ஒரு பொருளையும் கிளப்பாதீர்கள். அப்படியெல்லாம் பாபா எங்கேயுமே சொல்லலை. மராட்டியில் தான் ஆரத்தி பாடணும், தமிழில் ஸ்தவன மஞ்சரி கேட்கக்கூடாது, இப்படிலாம் எங்கேயா சொல்லியிருக்காரா பாபா? அந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லை. ஸ்தவன மஞ்சரி கேள்னு சொல்லியிருக்காரு, ஆரத்தி கேள்னு சொல்லியிருக்காரு. ஆரத்தி கூடவே பாட முடியும்னா எல்லாரும் பாட முடியாது இல்லையா? நீங்கள் பாடுறீங்கன்னா சந்தோஷமான விஷயம், உங்களுக்கு பாபாவோட ஆசீர்வாதம் அந்த மாதிரி கொடுத்துருக்காரு. ஆரத்தி பாடுவதற்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு. அந்த சகோதரிக்கோ அந்த சகோதரருக்கோ கொடுக்கலன்னா அதுக்காக அவங்க பாபாவின் பக்தரே இல்லைன்னு ஆகிடுமா? அப்படின்லாம் எந்த ஒரு முடிவையும் நீங்கள் எடுக்காதீங்க.
ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிவிட்டு நான் செக்மெண்ட்டுக்குள்ளே போகிறேன். பாபாவை வணங்குவதற்கு நம்ம முடிவு பண்ணால் போய் கும்பிட முடியாது. அவர் தான் நம்மை தேர்ந்தெடுப்பார் இல்லையா? தரிசனமான உண்மை. அவர் தேர்ந்தெடுத்திருக்கும் போது இவருக்கு ஆரத்தி தெரியுமா தெரியாதான்னு பாபாவுக்கு தெரியுமா தெரியாதா? சத்தியமாக தெரியும். பாபா அதெல்லாம் கேட்கவே இல்லை. அவர் சாயின்னு கூப்பிட்டு நான் ஓடி வருவேன் தாங்கிறார். காக்கடை ஆரத்தி பாடினா தான் காலையில் வருவேன், மத்தியானம் ஆரத்தி பாடினா தான் மத்தியானம் வருவேன், தூப் ஆரத்தி பாடினா தான் சாயங்காலம் வருவேன், சேஜ் ஆரத்தி பாடினா தான் நைட்டு வருவேன், இப்படிலாம் எங்கேயாவது பாபா சொன்னாரா? அப்படிலாம் சொல்லவே இல்லை. புதிதாக எதையும் உருவாக்காதீர்கள். எல்லோரும் பக்தர்கள் தான். பாபாவை பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய குழந்தைகள் இல்லையா? தயவுசெய்து இது போன்ற பொருளைகளை கலப்பாதீர்கள். சகோதரிகளில் யாரும் இது கலக்கமே ஆகாதீங்க. பாபா அப்படிலாம் எங்கேயாவது சொல்லியிருக்காரான்னு கேளுங்க. அப்படி யாராவது சொன்னாங்கன்னா சச்சரிதமில் காட்டுங்க சார்ன்னு சொல்லுங்கள். அவங்க அடங்கிடுவாங்க அவங்க இல்லையா? சரி, அது நடக்கட்டும். அது இது போன்ற செயல்களில் சகோதரிகள் ஈடுபட வேண்டாம் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படி பிரமாதமாக 2 அற்புதங்களை கொடுத்த சாய்நாதர் பாருங்கள், 3வது அற்புதத்தின் மூலம் சிலிர்க்க வைக்கிறார் சாய்நாதர். ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது, சாத்தியமே இல்லை அப்படின்னா அதை சாய்நாதர் சாத்தியமாக்கி கொடுப்பார். ஏன்னா அவர்கிட்ட ஒப்படைக்கணும். அதானே சொல்கிறார் அவர், என்னிடம் ஒப்படைத்து விடு, நான் பார்த்து கொள்கிறேன்கிறார். இன்றைக்கி டைட்டில் தானே கொடுத்தார் இல்லையா? எதற்காக கவலைப்படுகிறாய், கண்களை திறந்து பார், நான் உன்னுடன் இருப்பதை உணர்ந்து கொள்வாய் இல்லையா? அவர் நமக்குள் தான் வசிக்கிறாருங்கிறத நம்மக்கிட்ட பிரமாதமாக சொல்கிறார் சாய்நாதர். பாருங்கள், சகோதரியின் அம்மாவுக்கு நிகழ்ந்த ஒரு பிரமாதமான அற்புதம். தாத்தா பாட்டி அப்பா ஏதோ ஒரு மனஸ்தாபம். யாரும் ஒரு பார்த்து கொள்வது கிடையாது, பேசுவது கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்பா தெளிவாக சொல்லிட்டார், அந்த வீட்டுக்கு யாரும் போகக்கூடாது, அவங்களும் இங்கே வரக்கூடாது. இது நிறைய இல்லங்களில் நடந்துக்கிட்டு இருக்கு. சாய்நாதரின் பாதங்களில் கொடுத்துட்டோம்னு இதெல்லாம் சரியாக போயிடும். இதெல்லாம் அம்மாவுக்கு தான் ரொம்ப வருத்தம்னா, அம்மா அழுதுகிட்டே இருப்பாங்க. தாத்தா பாட்டி வந்தால் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்பா வரக்கூடாதுன்ட்டார். அப்பாவுக்கு தெரியாமல் நான், அம்மா, அண்ணன் எல்லாம் போய் பார்த்துட்டு வருவோம். நாங்கள் அப்பாவுக்கு இதெல்லாம் தெரியாது. நாங்கள் சொந்தமாக ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருந்தோம். அம்மாவுக்கு என்ன ஆசைன்னு இந்த சொந்த வீட்டுக்கு தாத்தா பாட்டி வரணும், அவங்களோட ஆசீர்வாதத்தோடு அந்த கிரகப்பிரவேசம் நடக்கணும். இது நடக்குமா பாபா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்தவனமஞ்சரி, சச்சரிதம், அஷ்டோத்திரம் எல்லாம் படிக்கிறாங்கன்னா 6 மாதங்கள் தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. வீடு ஒரு பக்கம் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு, கிரகப்பிரவேசம் நெருங்கிட்டு இருக்கு. அம்மா அப்பாக்கிட்ட டெய்லி அழுவாங்க. சாய்நாதர் முன்னாடி உட்காந்து கண்ணீர் மல்க அப்பாவிடம் பிரார்த்தனை செய்வார்கள். தாத்தா பாட்டி கண்டிப்பாக வரணும், கிரகப்பிரவேசத்துக்கு உங்களோட ஆசீர்வாதம் வேணும் பாபா அப்படின்னா, பாபா ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. கிரகப்பிரவேசம் குடும்பம் சூட நடக்கும், கடைசி நிமிடத்தில் அற்புதங்கள் நிகழும், இப்படி ஒரு மெசேஜ் வருது. அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அன்றைக்கி அம்மா திடீர்னு என்னை பார்த்து ஒரு பேப்பர் பேனை எடுத்துகிட்டு வான்னாங்க. என்னம்மா அப்படின்னு, நீ எடுத்துகிட்டு வா அப்படின்னாங்க. எடுத்துகிட்டு வந்தோடனே நான் சொல்கிறத எழுது. தாத்தா பாட்டியின் ஆசீர்வாதத்தோடு கிரகப்பிரவேசம் அற்புதமாக நடந்தது, அவர்களை அழைத்து வந்ததற்கு அப்பாவுக்கு நன்றி அப்படின்னு எழுது, நீ எழுதி மடித்து என்கிட்ட கொடுன்னாங்க. நான் தான் எழுதுனேன், எழுதி மடித்து அம்மாட்ட கொடுத்தேன். அம்மா பாபாவோட பாதத்தில் வச்சுட்டாங்க. இது தேங்க்ஸ் கிவிங் லெட்டர். நம்ம நிறைய அற்புதங்களில் பார்த்துட்டோம். இதுபோல் எழுதி வைத்தால் சாய்நாதரின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கிறது. அற்புதமாக அந்த லெட்டர் எழுதி வச்சுட்டாங்க. கிரகப்பிரவேச நாள் நெருங்கிட்டே இருக்குது. ஆனால் அப்பாக்கிட்டேருந்து எந்த ஒரு க்ரீன் சிக்னலும் வரல. தாத்தா பாட்டியை கூப்பிடுன்னு சொல்லவே இல்லை. ஒரு நாள் போனார் தாத்தா பாட்டி வீட்டுக்கு. உள்ளே இருக்கிற சித்தியை கூப்பிட்டு நீ கிரகப்பிரவேசத்துக்கு வான்னு சொன்னாரே தவிர தாத்தா பாட்டியை கூப்பிடல. தாத்தா பாட்டிக்கு மிகப்பெரிய வருத்தம். வீடு வாசல் வரைக்கும் உள்ளே வராமல் போயிட்டார் உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி பயங்கர கோபமாக இருந்தாங்க. கிரகப்பிரவேசத்துக்கு முந்தின நாள் அம்மா உட்காந்து பாபாட்ட அழுதுகிட்டு இருக்காங்க. அப்பா தாத்தா பாட்டி வரணும், உங்கள் ஆசீர்வாதம் நீங்கள் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க, நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அப்பா என்ன நினச்சாருன்னு தெரில. திடீர்னு எழுந்திரிச்சார், பேண்ட் ஷர்ட் போட்டார், கார் சாவி எடுத்தார். எல்லோரும் கிளம்புங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு போவோன்னாரு. எங்கள் அம்மாவால் நம்பவே முடியல. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னாங்க. வா போகலாம், போய் கூப்பிடுவோம், கிரகப்பிரவேசத்துக்கு வரட்டும் அவங்க அப்படின்னாரு. இப்போ உடனே தாத்தாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், தாத்தா ரெடியாக இருங்க, நாங்கள் வரோம் உங்களை கூப்பிடுறதுக்கு. எதுக்குன்னு கேட்டார். கிரகப்பிரவேசத்துக்குன்னு. நாளைக்கு கிரகப்பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இன்றைக்கி கூப்பிட்டிங்கன்னா நான் வரமாட்டேன் அப்படின்னு தாத்தா கோவப்பட்டார். அம்மா கூட என்னடா அது வெண்ணெய் திரண்டு வரும்போது தாழி உடஞ்ச மாதிரி ஆயிடுச்சேன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே எங்கள் பாட்டி ஃபோனை வாங்கி நீங்கள் வாங்க, அவரை கூப்பிட்டு வர வேண்டியது என் பொறுப்புன்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டாங்க.
நாங்கள் எல்லாம் காரில் போயிட்டுருக்கோம். காரெல்லாம் நான் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே போகிறேன். அப்பா இப்படி ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்குறீங்க. தாத்தா எந்த கோபம் படாமல் அப்பாவை பார்த்தோன்னே எழுந்து வரணும், அப்பாவை வாங்கன்னு கூப்பிடணும், இதெல்லாம் நடக்கணும்ப்பா. இந்த குடும்பம் ஒன்றாக சேர வேண்டும், எல்லோரும் சேர்ந்து கிரகப்பிரவேசம் செய்ய வேண்டும் சொல்லிவிட்டு நான் அப்பாவை வேண்டிக்கிட்டே போகிறேன். இதெல்லாம் நடந்த உடனே நான் கோபுரம் டிவியில் சொல்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன்னா, நான் வேண்டிக்கிட்ட அடுத்த செகண்டு அந்த காலியான ரோட்டில் எங்கிருந்தோ ஒரு ஆம்னி வேன் எங்களை கிராஸ் பண்ணி போகுது. அந்த வேனில் அப்படி கை காட்டிக்கிட்டு பாபா இருக்காருன்னா எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் ஆயிடுச்சு. தாத்தா வீட்டில் போய் இறங்குறோம். காரை விட்டு இறங்கினோடனே தாத்தாவும் பாட்டி வெளில நிற்கிறாங்க, வாங்கன்னு உள்ளே கூப்பிட்டாங்க. அவ்வளோதான், எங்கள் அப்பா மெல்ட். எங்கள் அப்பா அற்புதமாக அடுத்த நாள் எல்லோரும் சேர்ந்து கிரகப்பிரவேசத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்தார்கள் சாய்நாதரின் அருளாசிகளோடு. சாத்தியமே இல்லை, இது நடக்கவே நடக்காதுன்னு தான் எங்கள் ஃபேமிலி எல்லோரும் நினச்சாங்க. ஆனால் எங்கள் அப்பா நடத்தி காட்டினார். எங்கள் அம்மா நம்பினாங்க, நிச்சயமாக எங்கள் அப்பா நடத்துவார்னாங்க. அதுக்கும் பிரமாதமாக மெசேஜ் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணார் அப்பா அப்படின்னாங்க. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். இது நடக்கவே நடக்காது, சாத்தியமே இல்லைங்கிறதெல்லாம் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னு நடத்தி கொடுப்பார் சாய்நாதர். இன்றைக்கி 3 எபிசோடுமே அப்படி தானே முடித்தார் இல்லையா நமக்கு. என்னிடம் ஒப்படைத்து விட்டு நீ நிம்மதியாக இரு, அனைத்தும் சுபமாக நடக்கும். அதானே சொல்கிறார் பாபா. கண்களை திறந்து பார், நான் உன்னோடு இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய்ங்கிறார் சாய்நாதர். உனக்குள்ளே இருக்கும்போது உனக்கு கெட்டது நடக்குமா? நல்லது தான் நடக்கும். 3 அற்புதங்கள் அமர்க்களப்படுத்தினார் சாய்நாதர் இல்லையா. அந்த சென்னை சகோதரியின் கணவர் பாதை மாதிரி செல்கிறார். சகோதரி அழுகுறாங்க. பாபா ஒரு மந்திரத்தை கொடுத்து சகோதரியை கரம் பிடித்து அழைத்து செல்கிறார். கணவரை அப்படி நல்வழிப்படுத்தி பிரமாதமாக நேர் பாதையில் வர வைக்கிறார். அதுதான் சாய்நாதர். நம்பிக்கையோடு ஒரு பாதங்களை பிடியுங்கள். இதெல்லாம் இன்றைக்கி யாருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்குன்னு எனக்கு தெரியாது. எனக்கு அப்பா யாருக்காக சொல்ல வைக்கிறான்றது நமக்கு தெரியாது. நிச்சயமாக யாரோ ஒரு குடும்பத்திற்கு இது இன்ஸ்பிரேஷனாக அமையாது. அடுத்து பாருங்கள், குழந்தை படிக்கலேன்னு அம்மா வருத்தப்படுறாங்க. நீ ஏன் வருத்தப்படுற, நான் பார்த்துக்கிறேன். அமர்க்களப்படுத்துவார் சாய்நாதர். உங்கள் மகனையோ மகளையோ சாய்நாதரிடம் ஒப்படையுங்கள், அவங்க பார்த்துப்பார். அப்புறமா நீங்கள் தூக்கி மண்டையில் வச்சுக்காதீங்க. நம்மளால் ஒன்றும் முடியாதுங்க. நம்மளால் எதாவது முடியுமான்னு கேட்டால் சத்தியமாக முடியாது. அடுத்து அந்த குடும்பத்தை எப்படி சேர்த்து வச்சார்ல, உண்மையில் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அந்த சகோதரி சொல்ல 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 எனக்கு அவ்வளோ சந்தோஷம். எனக்கு சாத்தியமே இல்லைன்னு குடும்பமே ஊரே சொல்லுது, ஆனால் சாத்தியம்னு அப்பா சொல்கிறார். அதுதான் சாய்நாதர். இப்படி பிரமாதமான 3 அற்புதங்களையும் கொடுத்து, ஒரு அறிவுரையும் கொடுத்து இல்லையா, ஆலயத்திற்கு வரும் யாரையும் பயமுறுத்தாதீங்க அப்படிங்கிறத ஒரு பிரமாதமாக சொன்னார். இப்படி தான் பாபாவை வணங்கணும், அப்படி தான் வணங்கணும்னு பாபா எங்கேயுமே சொல்லலை. எப்படி வேண்டுமானாலும் வணங்குங்கள், நீ எப்படி கும்பிட்றே நான் அப்படி ஏற்றுக்கிறேங்கிறார் பாபா இல்லையா. இதை விட எளிமையான கடவுள் நமக்கு கிடைப்பாரா? அமர்க்களமான விஷயம். இன்றைக்கி 3 அற்புதங்களை கொடுத்து பாபா நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார். அடுத்த எபிசோடில் பாருங்கள், அமர்க்களப்படுத்துகிறார் சாய்நாதர். அந்த அற்புதங்களை தரிசனம் செய்ய இருக்கிறோம். இப்போல்லாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். வாங்க பிரார்த்தனை செய்வோம். ஷீரடிபுர வாசினம், கருணாமூர்த்தி ஸ்வரூபம், சர்வரோக தோஷ நிவாரணம், ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடச்சிக்கிட்டே இருக்குன்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.